ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த உலகிலே சொல்வதை செய்வதும் செய்வதை சொல்வதும் இயேசு மட்டும்தான். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை யோவானிடத்திலே இயேசு சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவர் செய்ததை சொல்லி அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கும் அதே அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையிலே இந்த அற்புதங்கள் தேவையானால் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் அற்புத அடையாளங்களை இயேசு இன்றைக்கும் செய்ய வல்லவர். அது மட்டுமல்ல, தீய செய்திகளை கேட்டு கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. உங்களுக்காய் இயேசு இருக்கிறார், உங்களுக்காய் இயேசு இருக்கிறார், உங்களை வாழ வைப்பார். இவரை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.